6ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பாடம் 2 பயிற்சி 2.1 இருக்கக்கூடிய எல்லா கணக்கிலும் ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட் ஒன், ஏபிசி எக்ஸெட்ரா XYZ ஆகிய எழுத்துக்கள் டேஸ் குறிப்பதற்கு பயன்படுகின்றன அப்படின்னா மாறிகளை. ஓகேவா? என்னென்ன ஆன்சர்? மாறிகளை குறிப்பதற்கு பயன்படுகிறது. அதாவது ஆல்ஃபபெட்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னா மாறி, நம்பர் வந்து அதை மாறலின்னு சொல்லணும். சரியா? அடுத்தது எஃப்பிலிருந்து 5ஐ குறைத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று என்ன அப்படின்னா எஃப்பில் இருந்து 5ஐ குறைக்கணும். சரி, அப்படின்னா F-5. F-5. அடுத்தது எஸ்ஐ 5ஆல் வகுத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று S/5. 5ஐ வகுக்கணும், அப்போ S/5. தற்போது ஏயின் வயது என் எனில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஏயின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? தற்போது ஏயோட வயது என்ன? இப்போது 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஏயின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. N-7. சரியா? என்ன பண்ணுறோம்? நம்ம கழிக்கிறோம். P-5 ஆனது 12 எனில் Pயின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. P-5 = 12. P = 12. இந்த -5 வலது பக்கம் +5 மாறிடுது. P = 17. அப்போ இதில் என்னோட வேல்யூ Pயோட வேல்யூ 17. அடுத்த சரியாக தவறா என கூறுக. ஒரு பென்சில் எழுதுகோலின் B பகுதி நீளம் A-6. இது சரியாக தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய பகுதி நீளம் A-6 அப்படின்னா கரெக்டானு கேட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக 6, இது இவ்வளோ A. அப்போ இது இவ்வளோ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. A-6ங்கிறது கரெக்டு கிடையாது. சரியா? A-6ங்கிறது இது வந்து 6 - A தான் வரும். ஆனால் இங்கே A-6 தந்திருக்காங்க. அப்போ இதனோட ஆன்சர் தவறு. அடுத்தது, ஒரு ஆப்பிளின் விலை X மற்றும் ஒரு வாழைப்பழத்தின் விலை ₹5 எனில் இவ்விரு பழங்களின் மொத்த விலை X + 5. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் தான். இது அப்போ சரி. 3வது, Cயின் 3 மடங்கை விட 10 அதிகம் எனும் கூட்டு. இது என்னது? சரியாக தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. Cயின் 3 மடங்கை விட என்னது? 3C. 10 அதிகம்னா 3C + 10. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஆனால் 10C + 3 தந்திருக்காங்க. இப்போ இதனுடைய ஆன்சரும் தவறு. 10 அரிசி பைகளின் விலை ₹T எனில் ஒரு அரிசி பையின் விலை T/10 ஆகும். இது சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. இது சரிதான். சரியா? வகுக்கும்போது நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். Q மற்றும் 20ன் பெருக்கல் பலன் 20Q. இதுவும் என்னென்னா சரிதான். 2 பெருக்கும்போது 20Qன்னு எழுதிக்கலாம். அப்போ இதோட ஆன்சர் சரி. அடுத்த 2 அமைப்புகளை வரையவும் மற்றும் அட்டவணை நிரப்பவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் அட்டவணை நம்ம நிரப்பலாம். இதில் வந்து நீங்கள் இதே போல் படத்தை வரைஞ்சிக்கோங்க. எப்படி வரையணும்? இதில் ஒரு படம் இருக்குது, இல்லை 2 இருக்குல்ல 3 இருக்குது. அப்போ அடுத்ததில் 4, அடுத்ததில் 5 வரைஞ்சிக்கோங்க. சரி, இப்போ நம்ம இதில் அப்போ மொத்தம் எத்தனை சதுரங்கள் வரோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சதுரங்கள். சரியா? அடுத்தது 5ஆம் அமைப்பில் எத்தனை சதுரங்கள் வரும்னா 5 சதுரங்கள். வட்டங்கள் எத்தனை வரோன்னு பாருங்கள். இதில் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அப்போ அடுத்ததில் 4, அடுத்ததில் 5. அடுத்த முக்கோணங்கள் இதில் 1 இருக்குது, இல்லை 2 இருக்குது, இல்லை 3 இருக்குது. சரியா? முக்கோணங்கள் சரி. முக்கோணங்கள் வந்து இதில் ஃபஸ்ட்டில் 2 இருக்குது, அடுத்ததில் 4 இருக்குது, அடுத்ததில் 6 இருக்குது. அப்போ அடுத்ததில் 8, அடுத்ததில் 10 முக்கோணங்கள். சரியா? அடுத்தது 4வது, அறிவழகன் அவரது தந்தையை விட 30 வயது இளையவன். அறிவழகனின் வயதை அவர் தந்தையின் வயதை கொண்டு எழுதும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? அறிவழகன் அவர் தந்தையை விட எவ்வளவு இளையவனா? 30 வயசு இளையவனா. அறிவழகனுக்கு வயது வந்து அவர் தந்தையின் வயதை கொண்டு எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அறிவழகனின் தந்தையின் வயதை நம்ம எப்படின்னு எடுக்கிறோன்னா என்னன்னு எடுத்துக்கிறோம். சரியா? அறிவழகன் தந்தையோட வயது நம்ம என்னன்னு எடுத்தோன்னா அறிவழகன் அவனோட எண்ணை விட எவ்வளவு இளையவன்? 30 இளையவன். சரி, அப்போ -30. இப்போ அறிவழகனுக்கு அப்பாவுக்கு வந்து 50 வயசு இருக்குன்னா அறிவழகனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 50லேருந்து 30 கழிச்சோம் அப்படின்னா 20 வயசு தான் இருக்கும். சரியா? 5வது, U என்பது இரட்டை எண் எனில் பின்வருவனவற்றை எவ்வாறு குறிப்பிடுவாய்? இது வந்து இரட்டை எண்ணா. அப்போது Uவின் அடுத்த இரட்டை எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா?
யூவின் அடுத்த இரட்டை எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போது இரட்டை எண்ணை நம்ம 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த இரட்டை எண் என்னது 4. அப்போது அதுக்கு அடுத்த இரட்டை எண் 6. ஒவ்வொரு எண்ணு கூட நம்ம எதை கூட்டுறோம், 2 கூட்டுறோம் அப்படி தானே. அப்போது யூ கூட நம்ம 2 கூட்டும்போது அடுத்த இரட்டை எண் கிடச்சிரும். யூவின் அடுத்த இரட்டை எண்ணும்போது இது 2 போட்டால் 2 + 2 4. அடுத்து இல்லை 4 போடுங்க, 4 + 2 6. அப்படி நம்ம ஒவ்வொன்றும் 2 கூட்டும்போது நம்மளுக்கு அடுத்த இரட்டை எண் கிடச்சிரும். இப்போ யூவின் முந்தைய இரட்டை எண்ணுங்கும்போது முன்னால் இருக்கக்கூடிய இரட்டை எண் 4லேருந்து நம்ம 2 கழிச்சா தான் நம்மளுக்கு 2 கிடைக்கும் அப்படி தானே. அப்போ 2ங்கிறது ஒரு இரட்டை எண் தான். அடுத்து 6லேருந்து 4 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். சரியா? அப்படி நம்மளுக்கு ஒவ்வொரு எண்ணாக நம்மளுக்கு கிடைக்கும். 6லேருந்து 2 கழிச்சோன்னா 4 கிடைக்கும். அடுத்தது 8லேருந்து 2 கழிச்சோன்னா 6 கிடைக்கும். அப்படி நம்மளுக்கு எல்லாத்துலேயும் 2 நம்பர் நம்ம வந்து கழிச்சிட்டே வந்தோன்னா அதுக்கு முந்தைய இரட்டை எண் கிடச்சிரும். சரி, அப்போனா இதனுடைய ஆன்சர் வந்து u - 2. u - 2. 6வது, பின்வரும் வாய்மொழி கூற்றுக்களை இயற்கணித கூற்றுகளாக மாற்றுக. t உடன் 100ஐ அதிகரிக்கனா கூட்டுறது. அப்போ t + 100, t + 100. க்யூவின் 4 மடங்கு அப்படின்னா 4q. க்யூவோட 4 மடங்குனா 4q. ஒய்யின் 9 மடங்கிலிருந்து 4ஐ குறைக்க. ஒய்யின் 9 மடங்கிலிருந்துனா 9 ஒய்யிலேருந்து எதை குறைக்க சொல்லியிருக்காங்க, 4 குறைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ -4. சரியா? அடுத்து 7வது, பின்வரும் இயற்கணித கூற்றுக்களை வாய்மொழி கூற்றுக்களாக எழுதுக. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாய்மொழி கூற்றாட்டு எழுத சொல்லியிருக்காங்க. x/3. இதை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸை 3ஆல் வகுக்க. அவ்வளோந்தான், முடிஞ்சு போச்சு. எக்ஸை 3ஆல் வகுக்கிறோம். அடுத்த 11 + 10x. 11 + 10x அப்படின்னா எக்ஸோட 10 மடங்கு கூட 11 கூட்ட சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸின் 10 மடங்குடன் 11ஐ கூட்டவும். அடுத்தது 70s. சரி, 70sனா எஸ்ஸின் 70 மடங்குன்னு போடலாம், இல்லைனா எஸ் மட்டும் 70இன் பெருக்கல்னு போடலாம். சரி, நம்ம அப்போ 70 மட்டும் எஸ்ஸின் பெருக்கல்னு போடுறோம். 70 மட்டும் எஸ்ஸின் பெருக்கல். 8வது, ஆசிரியர் 2 மாணவர்களிடம் ஓர் எண்ணை விட 8 அதிகம் என்ற வாய்மொழி கூட்டை இயற்கணித கூட்டாக எழுதுமாறு கூறுகிறார். வெற்றி வந்து 8 + x எனவும் மாறன் வந்து 8x எனவும் எழுதினார். யாருடைய விடை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓர் எண்ணை விட 8 அதிகம். அப்போ x + 8 தான் கரெக்டு. சரியா? x + 8 தான் கரெக்டு. அவன் வந்து 8 + xன்னு எழுதியிருக்கான். x + 8 இல்லைனா 8 + x எதுனாலும் நம்ம எழுதிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு கரெக்டு. இதுனா என்னது, மடங்கு இல்லைன்னா பெருக்கல். அதிகங்கும் போது நம்மளுக்கு ப்ளஸ் தான் வரும். அப்போ யாருடைய விடை வந்து சரியானதுன்னா வெற்றியின் விடை சரி. வெற்றியின் விடை சரியானது. அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று, ஜி ஆனது 300 எனில் g - 1 மற்றும் g + 1 மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஜி வந்து 300. அப்போது 300 - 1 எவ்வளவு, 300லேருந்து 1 கழிச்சிட்டோன்னா 299. அடுத்தது g + 1னா 300 + 1, இதை கூட்டினா 301. 2s - 6 ஆனது 30 எனில் எஸ்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. 2s - 6 எவ்வளவு அப்படின்னா 30. 2s = 30. இந்த 6 வலது பக்கம் போகும்போது +6 மாறிடுது. 2s = 36. இதில் இந்த s = 36. இதில் பெருக்கல் இருக்க வலது பக்கம் வரும்போது வகுத்தலாட்டம் மாறுது. அப்போ /2. இதை அடி கொடுத்தோன்னா 2 18 2 36. சரி, அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 18. எஸ்ஸோட வேல்யூ எவ்வளவு, 18. இதனுடைய ஆன்சர் எஸ்ஸோட வேல்யூ 18. அடுத்து 10வது, பின்வரும் அட்டவணை நிரப்புக. மேலும் k/3 மதிப்பு 5 எனில் k மதிப்பை காண்க. சரி, இப்போ நம்ம நிரப்ப சொல்லியிருக்கிறாங்க. k வந்து 3னா இதில் k/3 தந்திருக்காங்களா. அப்போ 3/3 1 3 3 1 3 3. அடுத்தது 6 பிரதிவிடுறோம். 6/3ங்கும்போது 1 3 3 2 3 6. இனி 9 போட்டால்
9/3ங்கும்போது 1 3 3 3 9. அப்போ இதில் 3. அடுத்தது 12ங்கும்போது 4 3 12, 5 3 15, 6 3 18. சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா k/3 மதிப்பு 5 எனில் k மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? k/3 தான் 5னா k மதிப்பு என்ன வரும்? 15. k = 15. k = 15. அடுத்தது புரிய வினாக்கள். மாறி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மாறி என்பதுனா வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது. சரியா? வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது. மாறிலினா தான் நிலையான மதிப்புகளை கொண்டுள்ளது. W வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. W வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா 7W. 7W. சரி, ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 7Wன்னு எழுதலாம். சரி, அடுத்தது வட்டத்தில் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வட்டத்தில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் 2 2 கூட்டும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 4. சரியா? 2 + 2 4, 4 + 3 7, 7 + 4 11, 11 + 5 16. அப்போ 16 + 6 22. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22. 14 y + 7 = 13 எனில் ஒய்யின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. y = 13. இந்த 7 வலது பக்கம் போகும்போது -7. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னதான் இருக்கும்? 13லேருந்து 7 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 6. y = 6. எண்ணிலிருந்து 6 கழிக்க 8 கிடைக்கிறது என்பதை குறிக்கும் கூற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. எண்ணிலிருந்து 6 கழிக்கும்போது எவ்வளோ கிடைக்குமா? 8 கிடைக்குமா? சரி, அது எந்த ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். முதல் ஆப்ஷனில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. சரியா? முதல் ஆப்ஷனில் நம்மளுக்கு கரெக்டாக தந்திருக்குறாங்க. இதுதான் கரெக்டு. n - 6 = 8. அவ்வளோதான் இந்த பயிற்சியில் உள்ள கணக்கு. தேங்க்யூ.